வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு ரகுவரன் வாழ்க்கை சீரியஸ்ல 4:37ங்க. எல்லா நாள் போல தான் இன்னையும் திங்கட்கிழமை. காலேஜ் போக நானும் தயாராகிட்டேன். தமிழ் வருவான்னு பார்த்தா அவன ஆளே நம்ம பாய் நண்பர் தான் இன்னைக்கு வந்தாரு. அவர் தான் நமக்கு கொஞ்ச நாளாவே பிரீமியம் ரேப்பிடோவா இருக்காரு. இந்த வருஷமும் அவர் தான் நமக்கு பிரீமியம் ரேப்பிடோவாவும் இருக்க போறாரு. நாங்களும் காலேஜ் போய் ரீச் ஆயிட்டோம். கொய்யால வெள்ளிக்கிழமை தான் யாரும் வரலன்னு பார்த்தா திங்கக்கிழமையும் காலேஜ் வெறிச்சு ஓடி போய் கிடக்கு. காலையிலேயே சீக்கிரமா வரனாலயா என்னமோன்னு தெரியல. என்னமோ பாய் நண்பர் நமக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்திருந்தாரு. காலை வேலையா பிரேக்ஃபாஸ்ட் கிளாஸ்ல இருந்து முடிச்சுட்டேன். அருமையான ஒரு டேஸ்ட். அப்புறம் அப்படியே நானும் பாய் நண்பரும் இந்த வாரம் என்னெல்லாம் பீரியட் இருக்கு, என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பிளான் பண்ணணும் ஃபுல்லா யோசிச்சுட்டே இருந்தோம். ஏதோ படம்லாம் ரிலீஸ் ஆகுது போல 10ஆம் தேதி. அந்த படம் பார்க்க போனோம் இதே முரளி. அப்படியே நாங்கெல்லாம் பேசிட்டே இருந்தோம். இன்னைக்கு பார்த்தாலும் கிளாஸ்ல ஸ்ட்ரென்த் பெருசா இல்ல. கிளாஸும் நடக்கல. என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குதுங்க. அப்புறம் ரைட்டு பிரேக் டைம்ல வெளியே போனா நம்ம பக்கத்து டிபார்ட்மெண்ட் டோலி வந்து சோகமா இருந்தாங்க. எதுக்கு சோகம்னு அவ்வளோ போட்டு கொஞ்சம் நாள் கிண்டல் பண்ணிட்டு நானும் அப்படியே லாக் கேண்டீன் போயிட்டேன். ஏன்னா அங்கே தான் ஏசி இருக்கும். ஏசியில் என்ன உயிர் வாழ முடியுமா? அப்படி அங்க போய் சாக்லேட் ஷேக் வாங்கி குடிச்சிட்டு அங்கேயே இருந்து கொஞ்ச நேரம் ஒரு 1 1/2 மணி நேரம் இருந்து அட்டி போட்டுட்டே இருந்தோம். ஏன்னா நம்ம லாத்தோலியும் வந்திருந்தாங்க. அப்புறம் மதியம் வேலையா நம்ம நண்பிய கூப்பிட்டு போய் சாப்பிட்டுட்டு, அவங்கள கொஞ்சம் கிளாஸ்ல விட்டுட்டு நானும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். கிளாஸ் எப்பன்டா முடியும்னு. அப்புறம் எல்லாரும் ஒரு ஈவினிங் போல அட்டி போட்டு, வழக்கம் போல தான் ஏன்னா ரோஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களையும் ரோஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு, நானும் ஈவினிங் ரூமும் வந்து சேர்ந்துட்டேன். பாய்.